Hi friends, welcome to Kids Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து Cauliflower Pakoda. நமக்கு பொதுவாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வைக்கணும். நம்ம மூடி வச்சோம்னா அதில் ஏதாவது புழு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதாகிடும், தனியாக வந்துடும். நமக்கு நல்ல சுத்தமான நல்ல காலிஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் காலிஃப்ளவரை. இப்போ தனியாக நம்ம எடுத்துட்டோம் காலிஃப்ளவரை. இப்போ இந்த காலிஃப்ளவரில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வர சரியாக இருக்கும். நாங்கள் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க போகிறதுனால காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். காலிஃப்ளவர் ஏற்கனவே ஈரமாக இருக்கும். நம்ம வெந்நீர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுனால நமக்கு ஈரமாக இருக்கும். ஸோ நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ அரிசி மாவு வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கிறிஸ்பி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ தண்ணி சேர்த்தோம்னா அவ்வளோ தூரம் கிறிஸ்பி வராது. ஆல்சோ தண்ணியை வந்து ஆயிலில் வந்து நல்லா சக் பண்ணிடும். அதனால் நம்ம ஆயில் வந்து ஊற்றி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனி காலிஃப்ளவராக இருக்குது. அந்த இது ஃபுல்லாக பார்த்தா அதோட கோட்டிங் அப்படியே தனியாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீட்டாக ஒன்று ஒன்றா தனியாக வந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஃப்ளேவர்லாம் காலிஃப்ளவரில் இறங்கிடும். இப்போ வந்து நல்லா எண்ணெயை வந்து காய வைக்கணும். ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1 பை 1ஆக மெல்ல மெல்ல ஸ்லோவாக போடுங்க. ஆயில் மேலே தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கலைன்னா ஃபுல்லாக கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆயில் வந்து குடிக்காது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை, ஆயில் ஊற்றிருக்கோம். அதனால் ஆயில் ரொம்ப குடிக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ 2 பக்கம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப அழகாக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி தனியாக ஆயில் வடிய விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.